ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் தான். ஸோ நம்ம எப்பயுமே செல்ஃபாக பண்ணும் போது கான்ஃபிடெண்ட்டாக நம்ம பண்ணுவோம். அதில் ரிசல்ட் வந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஹேர்னாவே ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஹேர் கொட்டுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தலைமுடியும் நம்மளோட கால் நகமும் சொல்லும் நம்மளோட உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காட்டி கொடுத்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் கேர் தான். ஹேருக்கு நம்ம வாரம் 2 நாள்னாச்சு ஹேர் பேக் போட்டோம்னா ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்களா? ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா எனக்கு திக்னஸ் அதிகமாகணும், எனக்கு ஸ்மூத்னிங் கரெக்டின் இதெல்லாம் பண்ணி முடி எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இயற்கை என்றைக்குமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். தேங்காய் நம்மளுக்கு ஒரு தேங்காய் தேவைப்படாது. இதை உடச்சி நம்ம வேணுங்கிற குவாலிட்டி மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு இதில் இருக்கிற பாதி இருந்தால் மட்டும் போதும். அதுலேருந்து தேங்காய் பால், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்ல எடுத்து வச்சுருக்கேன். இதை உரித்து இது ரெண்டுமே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன். எவ்வளோ போட்டு அரைச்சி எடுத்து அதோட லிக்விட் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயமும் கரெக்டாக ஒரு அளவு, அதே மாதிரி தேங்காயும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜாரில் போட்டு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இதோட சாறு மட்டும்தான் நம்ம தேவைப்படும் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை அரைச்சிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது பார்ப்போம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இது சாறு தான் தேவைப்படும். அதுக்கு வடிகட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுக்கிறேன். அப்போ தான் லைட்டாக கூட வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை வடிகட்டிடுறேன். அந்த தேங்காயோட வாசமும் அந்த சின்ன வெங்காயத்தோட வாசமும் பார்த்திங்கன்னா பயங்கர வாசமாக இருக்கும். இந்த மாதிரி மூட்டை கட்டினோம்னா அதுவே கீழே ஊற்றும். இப்படி அமுக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. இது பயங்கர கண்டிஷ்னர் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இப்போ அரை பாட்டில் வந்துருச்சு பாருங்கள். அந்த ஆனியனோட ஸ்மெல் நல்லாவே இறங்கும் இதில். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆக்காமல் நம்ம ஸ்கேல்பில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி சக்கை தான் இருக்கும் உள்ள. சரிங்களா? இதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம வேணும்னா காய போட்டு மறுபடியும் அந்த ஹேர் பேக்கில் கலந்தோம்னா இதில் ஆயில் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக வாசம் அப்படியே தூக்குது. பார்க்கும் போதே பயங்கர திக்னஸ்ஸாக இருக்குது. இப்போ ஹேரில் அப்ளை பண்ணிக்குவோம். ஹேர் எனக்கு இப்போ இதெல்லாம் சிக்கே விழுகிறதில்ல. ஹேர் ஸ்மூத்னிங் பண்ண மாதிரி. ரெண்டாவது அடிக்கடி பேக் போடுறதுனால நம்மளுக்கு பிளாக்காக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பேக் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாங்க எல்லோரும் நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுவோம். யாருங்க எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. அந்த ஆனியனோட ஸ்மெல்லே நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் அப்ளை பண்ணுவோம். இது தண்ணி பேஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வேர்க்காலெல்லாம் பார்த்திங்கன்னா படுற மாதிரி நம்ம மசாஜ் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி முடிக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நம்மளே பண்ணும் போது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இல்லைனா ஒரு காட்டன் பஞ்சு வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். இல்லை கிளாத்து அந்த மாதிரிலாம். நான் இப்போ அப்படியே போட்டு ஸ்கேல்பில் மசாஜ் கொடுக்குறேன். பொறுமை பத்தலை. அந்த ஆனியனோட ஸ்மெல் தான் எனக்கு பயங்கர டீப்பாக அடிக்குது. இப்போ கீழே இருக்கிற முடிக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். காட்டன் பஞ்சு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் அந்த இடத்துல இதாகும். பஞ்சு இல்லை. இப்போ நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க, பின்னாடி முன்னாடி எல்லாமே.
மெயினாக நம்மளுக்கு இந்த இடம் தான் வந்து ஏர் நெத்தியாக இருக்கும். இந்த இடம்லாம் நல்லா ஒரு மசாஜ் மைல்டாக கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா இடமும் அப்ளை பண்ணிவிட்டேன். இதை அப்படியே எடுத்து நம்ம பேண்ட் போட்டுக்குவோம். போட்டுட்டு மறுபடியும் மீதி இருக்கிறதெல்லாம் கீழ் முடியிலேருந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். இந்த இவ்வளோ மீதி இருக்குது. என் முடிக்கு இதுவே அதிகம்தான். உங்கள் முடி நீளமான முடினா இது கரெக்டாக இருக்கும். அப்படியே தட்டி விடுங்க ஸ்கேல்பில் ஊற்றி. அதுவே ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 1/2 அன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். இப்போ போயிட்டு வெயிலில் காமிச்சு தலையை உணர்த்தி எடுப்போம். அந்த வெங்காய ஸ்மெல் தான் நல்லா அடிக்குது. அந்த ஆனியன் ஸ்மெல்லு செமையாக அடிக்குது.